ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கதிர் அவருடைய ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறதுக்காக வந்திருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் தான் நம்ம முத்துவேல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிட்டு போனார். என்னவா இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாரு அப்படின்னு கதிர் போய் விசாரித்தப்போ, இப்படி தான் ஃபேமிலியிலேருந்து அவரை தனியாக அனுப்புவீங்களா, அவர் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் ப்ளீஸ் என்ன ஆச்சுன்னு அவருக்கு சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு குடலில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது கதிர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, இவருக்கா நல்லா தெரியுமா, இப்போ வந்து உங்களை பார்த்துட்டு போனார்ல முத்துவேல், அவரை தான் நான் கேட்குறேன் அப்படின்னதும், நானும் அவரை தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டு கதிர் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சார் இவர் இன்றைக்கி நேற்று வரலாம், இவர் ஒரு வாரமாக இல்லை 10 நாளாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கார். இவர் முதல்ல என்கிட்ட வரும்போதே அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. அவர்கிட்ட நான் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனால் இவர் ஆப்ரேஷன் வேண்டாம், மெடிசன்லேயே சரி பண்ணலான்னு சொல்கிறாரு. அவருடைய நிலைமை மெடிசனில் சரி பண்ணுற அளவுக்கு இல்லை, இப்போது ரொம்ப மோசமாக இருக்குது. சுச்சுவேஷனை சொன்னாலே அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. ஃபேமிலியில் சொல்லி எப்படியாச்சும் ஃபேமிலியோடு சேர்ந்து வாங்க, ஸோ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், கேன்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. அப்பப்போ முடியலன்னு சொல்லிட்டு செக்கப் வந்து போயிட்டே இருக்காரு. அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படியே விட்டுட்டு போனால் என்ன வேணாலும் ஆகலாம், பார்த்துக்கோங்க, நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீங்கள் அவங்க மருமகன்னு வேற சொல்கிறீங்க, சீக்கிரமாக உங்கள் மாமனாருக்கு ஆப்ரேஷன் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் இந்த விஷயம் எங்கள் யாருக்குமே தெரியாது, அவர் இது வரைக்கும் வீட்டில் எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவருடைய ஹாஸ்பிட்டல் செலவு, அவளுக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் முதல்ல அமைதியாக இருக்காரு. சார் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு 5 lakhs தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க டாக்டர், அவ்வளோ ஆகுமா அப்படின்னு கதிர் கேட்கவும், கண்டிப்பாக அவ்வளோதான் ஆகும், அதுக்கு மேலே என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் எப்படி ஆச்சு டாக்டர், நான் பணத்தோடு வரேன், நீங்கள் கவலையே படாதீங்க, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு டாக்டர், நீங்கள் ஆப்ரேஷனுக்கு தேவையான வேலையை மட்டும் பாருங்கள் டாக்டர். அவருக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் போனால் எத்தனை நாளில் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சார் அவரோட நிலைமை உண்மையிலே ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ அவர் மெடிசனில் இருக்கிறதுனால தான் இப்படியாச்சும் இருக்கார், எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சார் எப்படி சார், ஒரு வாரம் ஒரு 10 நாள் கூட டைம் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா 5 லட்சம் என்னால் அவ்வளோ புரட்ட முடியாது அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பார்க்க அவர் பெரிய ஆள் மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட அவ்வளோ பணம் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் வீட்டில் ஃபேமிலிக்கு இந்த விஷயத்த சொன்னால் பயப்படுவாங்கன்னு தெரிஞ்சு மறைச்சியே வச்சுருக்காரு போல இருக்குது. அப்படியே விட்டால் அவரோட உயிருக்கே ஆபத்து இல்லை, அதுக்காக பேசாமல் வீட்டில் விஷயத்த சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்ல, ஏன் சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு கதிர் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் கதிரை கேட்கவும், நீங்கள் கவலைப்படாதீங்க டாக்டர், நான் அவரை கூட்டிகிட்டு வரேன் சார். டாக்டர் 2 நாள் டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 2 நாள் எல்லாம் வாய்ப்பே இல்லை, மிஞ்சி போனால் 1 நாள் டைம் கொடுக்குறேன், நாளைக்கு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கேவா அப்படின்னு கதிர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ எல்லாத்தை விடவும் அவருடைய உயிர் ரொம்ப முக்கியம், அவருக்கு எப்போ என்ன வேணாலும் டாக்டர் ஆகுன்னு சொல்கிறாரு. அதனால் எங்கேயாச்சும் கடனை உடங்க வாங்கியாச்சு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கதிர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க டாக்டர், நாளைக்கே அவரை நான் கூட்டிகிட்டு வரேன், சம்மதிக்க வச்சு அப்படின்னு. தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு கதிர் வராரு. ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அப்படியே வெளியில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காரு. அவர் முத்துவேல் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு முதல்ல யோசிக்கிறாரு, தேடுறாரு. அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட பேசி இந்த விஷயத்தை பற்றி ஏன் இன்னும் ஃபேமிலிக்கிட்ட சொல்லாமல் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஏன் அவர் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணிக்காமல் இருக்காருன்ற விஷயத்தெல்லாம் கேட்கணும். இந்த விஷயம் ராஜிக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் உடஞ்சே போயிடுவா. ஏன் அத்தைக்கு அம்மாச்சிக்கு வீட்டில் மற்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சால் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இவர் யாருக்கும் சொல்லாமல் இருக்காரு போல இருக்குது அப்படின்னு கதிர் நினச்சிக்கிட்டே தான் போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் முத்துவேல் அங்கே வழியில் நடந்து போயிட்டுருக்காரு. அவர் ஆட்டோவிலையும் போல் கார்லேயும் போல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவருக்கு இப்படி இருக்கிற சுச்சுவேஷனால் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவர் பாட்டுக்கு ரோட்டோட நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ தான் கதிர் போயிட்டு வண்டியை நிறுத்துறாரு. வண்டியை நிறுத்திட்டு 1 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூப்பிடுறாரு. அதை கூட கவனிக்காமல் முத்துவேல் அப்படியே போயிட்டுருக்கும்.
உங்களை தான், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு முத்துவேல் முன்னாடி போய் நிற்கும்போது தான் அப்படியே ரொம்ப பயத்தில் அந்த ரிப்போர்ட்டை வந்து மறைக்கிறாரு நம்ம முத்துவேல் வந்துட்டு. நீங்கள் இப்போ எங்கே போயிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு இங்கே கதிர் கேட்குறாங்க. முத்துவேல் எதுவுமே சொல்கிறது கிடையாது. உங்களோட நிலைமையை பற்றி டாக்டர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் நான் உங்களை பார்த்துட்டு தான் வரேன், டாக்டர்கிட்டையும் என்ன எதுன்னு நான் விசாரிச்சுட்டா வரேன். நீங்கள் ஏன் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணிக்காமல் இருக்கீங்க, இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஏன் வீட்டில் சொல்லாமல் இருக்கீங்க, எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படின்னு கதிர் கேட்கவும் முத்துவேல் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. முதல்ல நீங்கள் வாங்க வண்டியில் உட்காருங்க அப்படின்னு கதிர் கூப்பிடுறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அதுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வந்து வண்டியில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வண்டி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு. முத்துவேலும் வண்டியில் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இடத்துக்கு ஒரு கோயில்கிட்ட வந்து கதிர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அங்கே உட்கார்ற மாதிரி சில மேசைகள்லாம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்ததுக்கு அப்புறமா சொல்லுங்கள், இப்பயாச்சும் பதில் சொல்லுங்கள், ஏன் இப்படி இருக்கீங்க, உங்கள் உடம்புக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு நீங்கள் ஏன் இன்னும் வீட்டில் சொல்லாமல் இருக்கீங்க, உங்ககிட்ட அந்த 5 லட்சம்லாம் ஒரு பணமே விஷயமே கிடையாது, நாளைக்கே நீங்கள் நினச்சி ஆப்ரேஷன் பண்ணலாம், அப்படி இருக்கிறப்போ ஏன் நீங்கள் இன்னும் ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்காமல் வீட்லேயும் விஷயத்த சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னலாம் வந்து முத்துவேலை பார்த்து கதிர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. கதிர் திரும்ப திரும்ப கேட்கவும் எல்லாம் ஃபேமிலிக்காக தான் மாறி இதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த விஷயத்தை பற்றி வடிவு எப்படி இவங்க எல்லாரும் இதை ஏற்றுப்பாங்கன்னு தெரியல, அவள் என் மேலே உசிரியே வச்சுருக்கா, ஏன் ராஜி உனக்கு தெரிஞ்சப்பவே இந்த அளவுக்கு நீ பதற, வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் எந்த அளவுக்கு பதறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதான் டாக்டர் ஒரு விஷயமே இல்லை ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போய்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க, வீட்டில் விஷயத்த சொல்லிட்டா அவங்களும் உடனே அட்மிட் பண்ணி உங்களை காப்பாற்றிடுவாங்கல்ல அப்படின்னு கேட்கவும், இல்லை டாக்டர் உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷன் பண்ணாலும் வாய்ப்பில்லைன்னு தான் டாக்டர் சொல்கிறாரு, அதனால தான் நான் யோசிக்கிறேன், இப்படியே ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கூட எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாரும் மறந்துடுவாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பழிக்காமல் போய் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா எல்லாரும் ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க, அதுக்காக தான் நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. ஏன் இப்படியெல்லாம் அபசகனமாக நீங்களாக பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் டாக்டர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. இல்லை, என்னோடய நிலைமை இப்போ எந்த லெவலில் இருக்குது தெரியுமா, எல்லையை மீறி போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு இங்கே முத்துவேல் சொல்லமோ, அது எல்லாத்தையும் டாக்டர் என்கிட்டையும் தான் சொன்னார், ஆனால் முடியாதது எதுவுமே இல்லைல்ல, குறைஞ்சது உங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, அப்போவே நீங்கள் வீட்டில் விஷயத்த சொல்லியிருந்தா இந்நேரம் ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு உடம்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி வந்திருக்கும், இன்னமும் நீங்கள் 10 நாளாக டேப்லெட்டில் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் டேப்லெட் கொடுத்து உங்கள் உடம்பு ஒத்துப்பாகலை, இன்னும் நிலமை மோசமாக தான் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாரு, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏன் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணிக்காமல் இருக்கீங்க, இல்லை இதை நான் சும்மா விட போகிறதில்ல, நீங்கள் வேணால் வீட்டில் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, ராஜிக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவா, நான் இப்போவே போய் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. வேணாம், இங்கே பாரு கதிர், சொன்னால் கேளு, வீட்டில் யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கோங்க, நாளைக்கே உங்களுக்கு ஆப்ரேஷன் பணத்தை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு. அப்போ தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன், இல்லை வீட்டில் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு எதுதான் சொல்லி கதிரை இப்போதைக்கு ஏமாற்றலான்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் அப்படி வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. சரி, இன்றைக்கி ஒரு நைட் உங்களுக்கு டைம், நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன், நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ஒத்துருக்கணும், நான் இப்போவே போய் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன், நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நம்மக்கிட்ட இல்லாத பணமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அப்போ நீங்கள் யோசிச்சு வீட்டில் விஷயத்த சொல்லி நாளைக்கு நல்ல முடிவாக சொல்லுங்கள், நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒத்துக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு கதிர்கிட்ட இங்கே சத்தியம் கேட்குறாரு முத்துவேல். என்ன சொல்கிறீங்க, ராஜிக்கிட்ட கூடவா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜுக்கு தெரிஞ்சால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட முத்துவேல் சத்தியம் வாங்கிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு வராங்க நம்ம கதிர். அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்த உடனே இறக்கி விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. முத்துவேலும் நடந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே மாரியும் வடிவும் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, வெயில் இல்லை, அதான் இப்படி இருக்குது அப்படின்னு. முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்களே, பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. அப்புறம் ஏங்க என்னாச்சு, உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுண்ணே அப்படின்னு சக்திவேல் குமரவேல் வந்து நிற்கிறாங்க. என்ன சக்தி, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைண்ணே,
நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் பொறுமையாக இருந்தேன், ஏதாச்சும் தேவைக்கு எடுத்திருப்பீங்க அப்படின்னு. ஆனால் அது வரைக்கும் கணக்கு காட்டினதே இல்லையே. எதுவாக இருந்தாலும் கணக்கு காட்டி நம்ம 2 பேரும் தானே முடிவு பண்ணுவோம். இப்போ கொஞ்ச நாளாவே நீங்கள் ஆள் சரியில்லை, அக்கௌண்ட்லேருந்து பணம் காலியை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க, கண்டிப்பாக வேறு யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை. அந்த பணத்தை எடுத்து என்ன தானே பண்ணீங்க? மில்லுக்கு செலவு பண்ணீங்களா, இல்லை வேறு எதுக்காச்சும் கொடுத்தீங்களா, இல்லை ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் கொடுத்தீங்களா? என்னண்ணா எதுவுமே கணக்கு சொல்லவே இல்லைண்ணே அப்படின்னு கேட்கவும், அது அப்படின்னு தயங்குறாங்க நம்ம முத்துவேல் வந்துட்டு. ஏன் தம்பி இவ்வளோ அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவர் ரொம்ப படபடப்பாக இருக்கார், கொஞ்சம் நாளாவே ஆள் சரியில்லை. இப்போது அவரோட உடம்பையும் அவருடைய சூழ்நிலையும் தவிர்த்து உங்களுக்கு பணம் தான் முக்கியமாக போச்சா? உங்கள் அண்ணங்கிட்டே இப்படி பணம் எங்கே போச்சுன்னு கணக்கு கேட்குறீங்க. ஏன் அப்படியே இருந்தால் கூட அவருக்கு இந்த வீட்டில் தனியாக பணம் எடுக்க உரிமை இல்லையா? ஏதோ ஒரு தேவைக்காக அவர் எடுத்திருக்காரு, இப்போ ஏன் அவர் குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முத்துவேலோடைய ஒய்ஃப் கேட்குறாங்க. ஆனால் சக்திவேல் இருந்துக்கிட்டு, அண்ணி நான் எடுக்கக்கூடாதுன்னெல்லாம் கேட்கல, ஆனால் பணம் அவ்வளோ பணம் எதுக்கு அண்ணனுக்கு தேவைப்படுதுன்னு தான் தெரியல, அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கேன்சருக்காக ஆப்ரேஷன் பண்ணுற அமௌண்ட்டை விட அவரை உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்போ அவர் சாப்பிட்டுட்டு இருக்க டேப்லெட் அவ்வளோ விலை உயர்ந்தது. ஒவ்வொரு டேப்லெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு மாத்திரைக்கே 10,000 20,000 அந்த ரேஞ்சில் இருக்கிற டேப்லெட்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட இப்போ குடல் கேன்சருக்காக ஒரு நாளைக்கு 5 இல்லை 6 மாத்திரை எடுத்துக்கிறாரு. ஸோ 10 நாளாகவே அவர் செலவு பண்ணுறது ஒரு 5 மாத்திரை அப்படின்னாலே 50,000 ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நாளாகவே கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேலே ஸோ அவருக்கு செலவாகிட்டே இருக்குது. அதனால தான் இவ்வளோ அமௌண்ட் எதுக்கு அவருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் கேள்வி கேட்குறது. முத்துவேலில் இதுக்கு தான் நான் எடுத்தேன் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு அவரால் சொல்ல முடியலை. ஸோ தயங்கிக்கிட்டே இருக்கார், அமைதியாகவும் இருக்கார். ஏன் சக்தி நான் பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க. ஆனால் நம்ம சக்திவேல் இல்லைண்ணே கணக்கு கேட்குறதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி நீங்கள் கேட்குறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்களாச்சும் விடுங்களேங்க, மாமா ஏதோ தேவைக்கு எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க பெரியம்மா, கணக்கு வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு நாள் கூட அப்படி இருந்ததே இல்லையே, அதுக்காக தான், வேறு எதுவும் தப்பாக கேட்கல. அண்ணனும் நடவடிக்கையே கொஞ்சம் நாளாக சரியில்லை, பெரியப்பாவுடைய நடவடிக்கையை, அதனால தான் அப்பாவும் சந்தேகத்தில் கேட்குறாரு, வேறு எதுக்காகவும் இல்லை. பெரியப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை வேறு எதுக்காச்சும் எடுத்திருக்காரா என்ன ஏதுன்னு தெரியணும்ல அப்படின்னு குமரவேல் கூட கேட்குறாரு. ஐயோ போதும் நிறுத்துறீங்களா, இனி யாரும் இந்த மாதிரி பேச வேணாம், அமைதியாக போங்க. அந்த பணம் தானே அவர் உடல்நிலை சரியானதுக்கு அப்புறமா, அவர் மனசு சரியானதுக்கு அப்புறமா, அவருக்கு என்ன பிரச்சனையோ அது சரியானதுக்கு அப்புறமா கண்டிப்பாக கணக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம முத்துவேலுமே அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாங்க. என்னது இது சக்தி பணத்துக்கான கணக்கு கேட்குறானே, இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே டைமில் நம்ம 5 லட்சம் நம்ம ஆப்ரேஷனுக்காக எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, எதுக்காக எடுத்தீங்கன்னு கேட்பாங்களே. அப்படி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ண 2-3 நாளாச்சு இருக்க வேண்டியது இருக்கும். அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? நான் இப்படி இருக்கிறதுக்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப துடிச்சு போகிறாங்க. எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சால் எந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி முத்துவேல் சொல்லாமையே அன்றைக்கி நைட்டு விட்டுடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுலேருந்து இங்கே கதிரோட சூழ்நிலையும் சரியே இல்லை. அவருமே ரொம்ப மனசு கஷ்டத்துலேயே இருக்கார். அதாவது அவருக்கு ரொம்ப படபரப்பாக இருக்குது. இப்படி அவருக்கு பிரச்சனை அப்படின்னு ராஜோட முகத்தை பார்த்து, உன் அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா ராஜ் எந்த அளவுக்கு வருத்தப்படவா? இல்லை இந்த விஷயத்தை பற்றி ராஜுக்கு தெரியப்படுத்தவே கூடாது. அவருக்கு நம்ம சீக்கிரமாக பணத்தை புரட்டி ஸோ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பணத்தை கேட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே அன்றைக்கி நைட் கிடக்கிறது கிடையாது. வீட்டுக்கு வந்தால் நம்ம கோமதி கூட கேட்குறாங்க, ஏன்னாச்சுடா கதிர ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா பண விஷயத்தை பற்றி ஏதாச்சும் யோசிச்சுட்ருக்கியா அப்படின்னும் கதிர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கோமதி பாண்டியன் கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக பணத்தை நினச்சிட்ருக்காரு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அதனால ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு அவர். அதை பற்றி அம்மா கேட்குறாங்களா, தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு. என்னடா உன் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் நீ ரெடி பண்ணலையா, அதுக்கு தான் இப்படி இருக்கியா, நீ கவலைப்படாத கதிர், நான் எப்படியாச்சும் உன் அப்பா கிட்ட பேசுகிறேன், பணத்தெல்லாம் நீ ஒன்றும் கொடுக்க வேணாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அப்பாடி அப்படின்னு கதிர் நினச்சிக்கிட்டேன். அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், அவர் கொடுத்த டைம் இன்னும் இருக்குல்ல, விடுமா அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு கதிர் எந்திரிச்சு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கேண்டா சாப்பிடாம கூட போகிறேன், சாப்பிட்டுட்டு போடா அப்படின்றாங்க. இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயிடுறாங்க. ராஜி என்னடி ஆச்சு இவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையே அத்தை அப்படின்னுவோம். போய் என்னென்னு பாரு, அவனை சாப்பிட வை அப்படின்னதோ சரிங்க அத்தை அப்படின்னு ராஜியும் உள்ளே வராங்க. என்னாச்சு கதிர், ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? அத்தா சொன்ன மாதிரி பண பிரச்சனையா அப்படின்னு. என்ன ஆளாளுக்கு பண பிரச்சனையான்னு கேட்குறீங்க? என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியும், யாரும் எனக்காக கருணை காட்ட வேணாம், பேசாமல் படுக்கிறியா அப்படின்னு கோவத்தில் எரிஞ்சு விழுந்துடுறாங்க கதிர். ராஜியுமே எப்போதைக்கு எதுவும் பேசாமல் எதுக்கு இவன் இந்த அளவுக்கு டென்ஷனாக இருக்கான், ஒரு வேளை பணத்துக்காக கூட இருக்கலாம், அதை பற்றி கேட்கும்போது அவனுக்கு டென்ஷன் ஆகுமோ என்னவோ அப்படின்னு அமைதியாக விட்டுடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வழக்கம் போல் கதிர் முத்துவேலுக்கு கால் பண்ணுறாங்க. முத்துவேலும் நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை முக்கியமான வேலை விஷயமா வெளியில் போகணும், நான் வரேன் அப்படின்னுறாங்க. ஏங்க சாப்பிட்டாச்சு போங்க, இன்றைக்கும் சாப்பிடல அப்படின்னுவோம். வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வெளியில் வராரு. கதிரும் அவருங்க வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுட்டு இருக்காரு. முத்துவேல் வந்த உடனே என்னாச்சு, எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிட்டீங்களா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிடலாமா அப்படின்னுவோம். இல்லை நான் இன்னும் வீட்டில் விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. ஏன் உங்கள் நிலைமை தெரிஞ்சும் இன்னும் ஏன் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கதிர் கோவப்படுறாரு. இல்லை ஆல்ரெடி நான் ட்ரீட்மெண்ட்காக பணம் எடுக்கிற விஷயத்தெல்லாம் வீட்டில் சக்திவேல் கேட்டு கணக்கு வழக்கு கேட்டான், அதுக்கே அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, இதுக்கு தான் நான் பணம் எடுத்திருக்கேன்னு அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? எல்லாரும் நான் இப்படி இருக்கிறதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு மாதிரியாக இருக்காங்க, சூழ்நிலை எடுத்து சொன்னால் எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போது பணம் உங்களால் ரெடி பண்ண முடியாது, இதுதானே பிரச்சனை, வீட்டில் விஷயத்த சொல்லாமல் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அவ்வளோதானே, சரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. என்ன செய்ய போகிற அப்படின்னுவோம். இல்லை பேசாமல் ஒரு 3-4 நாள் வெளியில் ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரணும், எல்லோரும் பார்த்துருந்துக்கோங்க, எங்கேயாச்சும் வெளியில் ஏதோ பிஸ்னஸ் விஷயமாக போகிற மாதிரி வீட்டில் சொல்லிட்டு வந்துடுங்க, ஹாஸ்பிட்டல் செலவை நான் பார்த்துக்கிறேன், நான் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், உங்களுக்கு முதல்ல ஆப்ரேஷன் நல்லபடியாக முறிட்டோம், 3 நாள் எல்லாமே ரெக்கவர் ஆகி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பொறுமையாக வீட்டில் விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்கவும், என்ன சொல்கிற, இது ரிஸ்க் ஆகுமே அப்படின்னு. எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் உங்கள் உயிருக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது அப்படின்றாங்க. நீ எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணுவ, ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னவும், அது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், அதுக்காக உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு இருக்கிறப்போ என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, நீங்கள் முதல்ல கிளம்புங்க நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கேட்குறாங்க. வீட்டில் விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உடனே வீட்டுக்கு போன முத்துவேல் இப்படி தான் விஷயத்த வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க. மாறிக்கிட்டையும் வடிவுக்கிட்டையும் என்ன ஏதுன்னு கூட அவங்க முழுசாக விவரம் விசாரிக்கிறதுக்குள்ள இவர் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. என்னது இது, இவர் வந்தார் இப்படி சொல்லிட்டு உடனே அவசரமாக கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கதிர் அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சொல்லிட்டீங்களா அப்படின்னவும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் பணத்தை நான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன், முதல்ல இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் இல்லாமல் எப்படி அப்படின்னு. டாக்டர் ப்ளீஸ் உங்கள் கையில் காலியாச்சும் விழுகிறேன், எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும், 1 lakh ஆச்சும் நீங்கள் கட்டினா தானே ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னும். டாக்டர் ப்ளீஸ் உங்கள் காலில் கூட விழுந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்டதுனால சரி அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், ஆனால் பணத்தை கொடுக்காம அவர் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் சார் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் டாக்டர் அப்படின்னு சொன்னதும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு முத்துவேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. கதிரா அவங்க ரொம்ப பரபரப்பாக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆப்ரேஷன் கொஞ்ச நேரத்தில் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன உடனே இப்போ எல்லா இடத்துலையும் பணத்துக்காக தேடி கதிர் அலைஞ்சி திரிஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் கிடையாது, இனிமேல் அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் ரெக்கவர் ஆகிட்டாரு. நான் கூட அவர் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உயிர் பிழைக்கிறது கஷ்டம்தான் நினச்சேன், ஆனால் பட் ஓகே அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால தான் அடுத்து பணத்தை தேடி நம்ம கதிர் அலைஞ்சிட்ருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பணத்தை ரெடி பண்ணி எப்படி கதிர் ஆப்ரேஷனுக்கு பணம் கட்ட போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வீட்டில் எப்படி சொல்ல போகிறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.